இந்த ராகு கேதுகளுக்கு ஜாதகத்துல தனியான இடமே கிடையாது. எந்த இடத்துல அது இருக்குதோ அதை அடிப்படையாக வச்சு அது வேலை செய்யும். அதனால ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ராகு ஏன் கொடுக்குது ஏன் கெடுக்குது அப்படின்னு கேட்டா, ராகு வந்து கொடுக்கும்போது எந்த நீதி நியாயம் நேர்மை பார்க்காமலேயே அள்ளி கொடுத்துருவாரு. குரு எல்லாம் பார்த்து ஒரு நேர்மையோட கொடுப்பாரு. ராகு யோகமான இடத்துல இருந்தால் ஒரு மனுஷனுக்கு பணம் கொடுக்கும்போது நீதி நேர்மையெல்லாம் பார்க்கறது இல்லை, அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடும். அப்புறம் ராகு தேசம் முடிஞ்ச உடனே அவருக்கு பணம் எப்படி எப்படி வந்ததுன்னு பார்த்து அதே நீதியான நேர்மையான வழியில வந்ததா தீய வழியில வந்திருந்தா தீய வழியில வந்த பணத்தை அது தீய வழியிலேயே திருப்பி போயிடும். அதனால்தான் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்றது. அந்த பணம் எல்லாம் திருப்பி கையில நம்மகிட்ட நிற்காது. அந்த ராகு ராகு தேசம் போன பிறகு ஏதாவது தேவையில்லாத அந்த பணத்துக்கு செலவு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும். ராகு திசையில பல கோடி சம்பாதித்து வச்சாலும் ராகு தேசம் முடியும் போது அந்த பணம் நிற்காம போயிடுறதுனால ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. ராகுக்கு 18 வருஷம், நம்ம வாழ்க்கையில 18 வருஷம் ராகுவுக்கு இருக்கு. இந்த 18 வருஷ காலம் ராகு தேசம் வரும்போது கண்டிப்பா அது ஒருவரை வளர்க்கவோ கெடுக்கவோ செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த நேரத்துல வந்து பெரும்பாலும் அதனுடைய கிரகங்கள்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால அதை பாம்பு கிரகம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு காளகஸ்தியில போய் பரிகாரம் பண்ணுவாங்க, புற்றுக்கோவிலில் பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்ப்பத்துக்கு பாம்பு இதுக்கு பால் ஊற்றுவாங்க, முட்டை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சில பரிகாரங்களை செஞ்சு மன அமைதியை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, ராகு கேதுவால் நமக்கு வந்து தோஷம் இல்லை மறந்து போகிறது அப்படின்றாங்க.